திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்ததும் கல்வி ஊக்கத்தொகை, முதியோர் உதவித்தொகை, மகளிர் உரிமைத் தொகை என அனைத்து திட்டங்களிலும் உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மகாராஜனை ஆதரித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆண்டிப்பட்டி பேருந்து நிலையம் அருகே திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர் 35 லட்சம் மாணவர்களுக்கு கட்டணமில்லா மடிக்கணினி வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். 8000 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதன் மூலம் மக்கள் தங்களுக்கு தேவையான மின்சாதன பொருட்களை வாங்கி மக்கள் பயன்பெறலாம் என்றார். கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறார். நிச்சயம் நம்முடைய ஆட்சி அமைஞ்சோடனே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போய் அதற்கான நிதியை பெற்று நிச்சயம் அதற்கான உறுதிமொழியை நான் தரேன். முல்லை பெரியாறு குள்ளப்ப கவுண்டம்பட்டியிலிருந்து வாய்க்கால் மூலமாக உபரி நீரை கொண்டு வந்து ஆண்டிப்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய கண்மாய்களை நிரப்பணும்னு ஒரு கோரிக்கை. இதெல்லாம் நிச்சயம் நடக்கும்.